ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லாருமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை இல்லையா? அதனால் இன்றைக்கி காலையிலே எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் சிம்பிளாக தாங்க எப்பயுமே பண்ணுவேன். கிளைமேட் பார்த்திங்களா ஒரே க்ளவுடியாக தான் இருந்துச்சு. ஸோ காலையிலே போயிட்டு தலை குளிச்சுட்டு அப்படியே நம்ம நேத்திக்கே அடுப்பு மேடையெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் தூங்கினேன். அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. காலையில் ஏஞ்சி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. ரொம்ப நாளாக வைக்கலைங்க, இன்றைக்கி தான் வச்சேனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மழை பெஞ்சு ரொம்ப டஸ்ட்டு இங்கே காற்றா அடிக்குதா, அதனால் எப்பயுமே வாசப்படியில் ரொம்ப டஸ்ட்டு படியுது. அதனால் நல்லா துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வாசலில் இங்கே வைக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே ரொம்பவே மங்களகரமாக ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இல்லையா? அதனால் மஞ்சள் குங்குமம்லாம் இங்கேயும் வச்சுக்கிட்டேன். ஃபைனலி ஃபுல்லாக நான் வச்சு முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் இங்கே கதவெல்லாம் ஓம்னு நான் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது நம்ம வாசப்படி. ஃபுல்லாக முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு. கோலம் தான் நம்மளுக்கு போடவே வராதே, அதனால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்பயுமே இந்த மஞ்சள் குங்குமம் வைப்போம் எலுமிச்சை பழத்தில். ஸோ இந்த மாதிரி யாருக்கு வழக்கம் உண்டுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுவும் வந்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாமி பூஜைக்கு வந்துட்டு எல்லா சாமிக்குமே பூலாம் வச்சுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட பூஜை அறை ஃபுல்லாகவே ரோஜா தான் வச்சுருக்கேன். அப்படியே நம்மளோட பூஜை அறை மணமாக இருந்துச்சு. பாசிப்பருப்பு பாயாசம் தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக வைக்கலான்னு பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் பண்ணிவிட்டு வச்சாச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக எனக்கு அப்படியே ஸ்லோவாக பீஸ்ஃபுல்லாக பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே நம்ம பொறுமையாக பண்ணும்போது ரொம்ப நிதானமாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் அது மாதிரி பண்ணால் பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே நம்மளும் எல்லாமே வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி கும்பிடும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. வரலட்சுமி பூஜைன்னு சொல்லிவிட்டு அம்பாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராமலே பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு பார்த்திங்கன்னா சாமி படம் இருக்குது இல்லையா, அப்படி வச்சு தான் நாங்கள்லாம் கும்பிடுவோம். ஸோ கரண்ட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு வரலைங்க. ரொம்ப காற்றா அடித்ததுனால கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் நம்மளோட பூஜை அறை பார்த்திங்கன்னா அப்படியே தீப ஒளியில் அவ்வளோ அழகாக ஜொலிச்சுது. இந்த ரோஜா இதழுக்கோ அந்த ஒளிக்கோ அவ்வளோ அழகாக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட பிரார்த்தனையை அப்படியே அமைதியாக உட்காந்து கும்பிடும்போது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்கும். கரண்ட்டு வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா ஓம் சரவண பவன்றது நான் இப்பொழுது எழுதுவேன். அதுவும் எழுத ஆரம்பித்தேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த நோட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டுருக்கேன். இது எழுதும்போதும் ரொம்பவே மனசுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குது. நம்மளோட சிம்பிளான வரலட்சுமி பூஜை இந்த மாதிரி தான் போச்சு. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. என்னோட வேண்டுதல் அடுத்த வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்களோட வேண்டுதல் என்னவோ கண்டிப்பாக நடக்கும்.